பாடம் சொல்லிக் கொடுத்த தமிழாசிரியர் இறந்த பிறகும் அவரது குடும்பத்தை தாங்கி நிற்கும் முன்னாள் IAS அதிகாரியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தலைமகனாக இருந்து அவர் ஆற்றும் இந்த செயல் நன்றிக்கு இலக்கணமாக பார்க்கப்படும் நிலையில் யார் அந்த அதிகாரி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மேற்கு வங்க மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக பணியாற்றியவர்தான் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன். இவர் சமூகம் சார்ந்த செயல்களில் அக்கறை காட்டுவதுடன் தமிழ் மீது பெரும் பற்று கொண்டவராக பார்க்கப்படுகிறார். இதற்கு காரணம் அவரது தமிழாசிரியர் ராமசாமிதான். திண்டுக்கல் செயின்ட் மேரிஸ் அரசு உதவி பெறும் பள்ளியில் பாலச்சந்திரன் கல்வி பயின்ற நிலையில் அதே பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய ராமசாமி என்பவருக்கு பிடித்த மாணவராகவும் இருந்துள்ளார். பாலச்சந்திரனுக்கு தமிழ் மீதும் நடிப்பின் மீதும் ஆர்வம் இருந்ததை அறிந்து கொண்ட ஆசிரியர் ராமசாமி அவரை பல மேடைகளில் ஏற்றி அழகு பார்த்துள்ளார். இதையடுத்து உயர் படிப்பு முடித்த பாலச்சந்திரன் IAS தேர்வு எழுதி ஆட்சியராக பணியில் சேர்ந்தார். இந்த நிலையில் ஆசிரியர் ராமசாமியும் பணி ஓய்வு பெற்று தனது குடும்பத்துடன் தஞ்சாவூர் மாவட்டம் நேமம் கிராமத்துக்கு சென்றதை அடுத்து அவர் இருக்கும் இடத்தை பாலச்சந்திரன் தேடி பிடித்து சென்று ஆசிரியருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அதன்பின் ஆண்டுக்கு ஒருமுறையாவது ராமசாமி வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து வந்தார் பாலச்சந்திரன். இதனிடையே கடந்த 2017ஆம் ஆண்டில் ஆசிரியர் ராமசாமி வயது மூப்பின் காரணமாக காலமானார். மகள்கள் 5 பேர் மட்டுமே இருந்த நிலையில் தனக்கு பிறகு உன்னை யார் கவனித்துக் கொள்வார் என்று மனைவி பட்டுவிடம் ஆசிரியர் ராமசாமி முன்பு ஒருமுறை கவலைப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு மூத்த மகன் போல் பட்டுவை காண அடிக்கடி வரத் தொடங்கினார் பாலச்சந்திரன். தற்போது ஆசிரியர் ராமசாமியின் மனைவி பட்டுவுக்கு 80 வயதான நிலையில் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள நேமம் கிராமத்தில் தனது பேரனுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தஞ்சாவூர் வந்த பாலச்சந்திரன் பட்டுவின் வீட்டிற்கு சென்று அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார். மேலும் மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் பட்டு அவதிப்பட்டு வருவதை அறிந்த பாலச்சந்திரன் பேரன் சரவணனிடம் 45,000 ரூபாய் கொடுத்து கறவை மாடு வாங்கி அதில் வரும் வருமானத்தில் பாட்டியை கவனித்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதுகுறித்து ஆசிரியர் ராமசாமியின் மனைவி பட்டு கூறும்போது, பாலச்சந்திரன் என் வயிற்றுல பிறக்காத மூத்த பிள்ளை, அவர்தான் எங்களுக்கு பால் வார்த்து வராருன்னு கண்ணீர் ததும்ப கூறியுள்ளார். பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியருடன் கடைசி வரை இணக்கமாக இருந்த பாலச்சந்திரன் ஆசிரியர் மறைவிற்கு பிறகும் அவரது குடும்பத்தை அன்பு பொங்க கவனித்து வருவது அந்த பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.